சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ் சினிமா வந்து வெளி மாநிலங்களுக்கு போய் திரைப்படம் ஷூட் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும், இங்கே தான் படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து ஹைதராபாத்லையும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நாங்கள் என்ன வந்து போலீஸாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? நிச்சயமாக வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா. நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அவர் போனிக்கு எங்களுக்கு பேசினார். நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணும்போது இங்கேயே பண்ணுறோன்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் வந்து வசதிக்காகவும் சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுறதுக்காகவும் போகணுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அது வந்து உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது கேட்டு ஒரு கட்டம் வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் அது மாதிரி பண்ண முடியுங்கிற நிலைமை வரும்போது நிச்சயமாக வந்து டெஃபினட்டாக நாங்கள் அது நடவடிக்கை எடுப்போம். பெரிய நடிகர்கள் படமாக தான் நடவடிக்கை யாரும் எங்களுக்கு வந்து 50க்கு சின்ன நடிகர், பெரிய நடிகர், சின்ன தயாரிப்பாளர், பெரியது. ஏன்னா பெரிய நடிகருக்கு வந்து எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் 2000 ரூபா கொடுக்க கிடையாது. அவர் 1000 ரூபா கொடுத்தாரு, சின்ன நடிகர் 1000 ரூபா தான் கொடுப்பாரு. பெரிய தயாரிப்பாளர் 1000 ரூபா கொடுத்தா சின்ன தயாரிப்பு 1000 ரூபா தான் கொடுப்பாரு. அதனால் பெப்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பாளர், பெரிய நடிகர், சின்ன நடிகர் அந்த எந்த பாவமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு அவங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்திய திரைப்படங்கள், குறிப்பாக தென்னிந்திய திரைப்படங்கள் வந்து அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இல்லை திரைப்படம் சம்பந்தமான விஷயங்கள் அங்கே பண்ணால் அவங்க என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து இன்றைக்கி தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே அதை பற்றியான விரிவாக சொன்னாங்க. இப்போ ஏறக்குறைய வந்து அவங்க வந்து ஒரு 30லேருந்து 40% கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் அதில் வந்து 30 to 40 rupees வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தயாரிப்பாளருக்கு இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதை ஒரு கட்டமாக கொடுக்குறாங்க. அதை வந்து ப்ரொடக்ஷனில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பண்ணுறாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டுடியோக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, லொக்கேஷன்ஸுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவர் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டர் அவர் ரோஜர் கோக்கு. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு படம் நம்ம வந்து சலாம் நமஸ்தே வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. அது ஏறக்குறைய ஒரு 200 பேர் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. more than 40 days அப்படின்னு நம்ம ஆட்கள் சொன்னோம். இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, அவங்க பட்ஜெட்டு, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய படங்களுக்கு, அதாவது வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரியான செட்டப் இருந்தது. நாங்கள் அவங்ககிட்ட வச்ச கோரிக்கை என்னென்னா, இது போல் எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒருத்தர் 5 days கூட ஷூட் பண்ணுவாங்க, ஒருத்தர் 10 days ஷூட் பண்ணுவாங்க. இப்போ அதுபோல் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கெட்டிங் விசா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஒரு 100 பேர் நாங்கள் யூனிட் போனால் அதில் 20 பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க முக்கியமான ஆள் வந்து அவங்களுக்கு முக்கியமாக இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ஹீரோயின் போகிறோம் வச்சுங்க, ஹீரோயினோட அசிஸ்டன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம வந்து அவங்க அசிஸ்டன்ஸை இது பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது போல் இல்லாமல் நாங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் அதை செலக்ட் பண்ணுறோம்னா அதை அப்படியே வந்து குரூப் விசா மாதிரி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு வேண்டுகோளும். அப்புறம் வந்து எங்களுடைய இந்த அவங்க அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பட்ஜெட்டு நீங்கள் வந்து 1 கோடி செலவு பண்ணணும், 2 கோடி செலவு பண்ணுங்கிற மாதிரி அது மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் செலவு பண்ணுறதுல நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்கோம். அது ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி வித்தின் couple of monthsக்குள்ளே நமக்கு வந்து ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன மீட்டிங்கோட பர்பஸ். நிச்சயமாக வந்து இப்போ அங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே போய் எடுத்தால் மிக செலவாகுது. அப்போ போய் எடுக்க முடியாமல் இருக்கும். அது வந்து இன்னொரு கண்ட்ரியோட ஒரு பியூட்டியை நம்ம பார்க்க முடியாமல் போகலாம். இல்லை ஸ்டோரி டிமாண்ட் பண்ணும்போது அது வந்து நம்ம இங்கேயே மேட்ச் பண்ணி இங்கேயே எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் பார்க்கலாம். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து ஓடிடி வந்த பிறகு உலகத்தில் இருக்க எல்லா திரையரங்குமே வந்து நம்மளோட திரையரங்கு மாறிடுச்சு. அப்போ எல்லாருமே அதை பற்றி தெரியும். அப்போ இனிமேல் அது வந்து சும்மா வந்து எங்கேயும் ஷூட் பண்ணி இது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு காமிக்காமல் அங்கேயே போய் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு மேம்பாடு தமிழ் சினிமாவும் கிடைக்கும். அதுதான் நிச்சயமாக நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீங்கள் வந்து லோக்கல் டேலண்ட்ஸை மட்டும் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாதீங்க. எங்கேருந்து, ஏன்னா எங்களுக்கு 2 வகையில் வந்து இதுவாக இருக்கும். எங்களுக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால் எங்களோட ஆட்கள் வரும்போது 100% வந்து விசாஸ் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். தொழில்நுட்ப கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது எப்படி? நிச்சயமாக அதுதான் சொல்லணும் இல்லையா. எங்கள் ஆட்களோடு தான் நாங்கள் வரும்போது அப்படியே தான் வருவோம். நாங்கள் வந்து ஒரு 10 நாள் ஒர்க் பண்ண போகும்போது எங்களுடைய ஆட்களோடு தான் வருவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது இப்போ அது ஸ்டுடியோஸ் மட்டும்தான். இப்போ அது இல்லாத இப்போது இங்கே ஒன்று இருக்கும்போது, இங்கே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்கும்போது
நாங்கள் வந்து 1000 ரூபா செலவு பண்ணி அங்கே போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக இங்கே தான் பண்ணுவோம். இது வந்து இங்கே இல்லாதப்போ தான் அங்கே போகிறாங்களே தவிர, இங்கே இருக்கும்போது இப்போ ஸ்டுடியோஸும் இங்கே இல்லை, இங்கே ஏர்போர்ட் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, இதெல்லாம் இங்கே இல்லாத போது என்ன பண்ணுறது? அது வந்து அப்போ நம்ம எங்கேயோ மேட்ச் பண்ண வேண்டியது. அது மாதிரி இடங்களில் இங்கே நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் வருதோம் அப்படிங்கிறது தான் எங்களோட. 15 நாடுகள் கூட நம்ம டைப் பண்ணி சொல்கிறாங்க. 16வது ஆஸ்திரேலியா, வேறு என்னென்ன நாடுகள் கூட நல்ல ரேப்போட இருப்பாங்க? இப்போ வந்து யூகே வந்து நல்ல ரேப்போ இருக்குது. யூகே வந்து 100% அவங்க வந்து ஜென்யூனாகவும் ஈஸியாகவும் இருக்குது யூகேவோட. யூரோப்பியன் இதோட வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்குது. அதுபோல் வந்து இப்போ அபுதாபி வந்து அவங்க வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து அவங்க வந்து ஃபில்மை வந்து அவங்க இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா யூரோப் போகாமல் யூரோப்பையே அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மிக பிரம்மாண்டமான இதில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இவங்களாம் வந்து இப்போ ஆஃப்டர் சுனாமி வந்து ஃபில்மை வந்து ஒரு டூரிசம் இதுக்காக அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து அதனால் ஒரு நல்லது நடக்கும்போது டெஃபினட்டாக அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். திரைப்படங்கள் பல உச்சங்கள் தொட்டு வராங்க. இளையராஜாக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, அதில் அவர் இன்வைட் பண்ண பண்ணிட்டு வந்துருக்கோம். அவர் ஏன்னா வந்து ஒரு 30-40 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. யாருக்குமே அவரை பற்றி எதுவும் இல்லை. அவர் பின்புலங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். திரைப்படத்துறையை சேர்ந்தவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வகையில் நாங்கள் அவர் வாழ்த்து தெரிவித்தார். அதனுடைய பின்புலத்தை ஆராயிறது எங்கள் நோக்கம் இல்லை. தேங்க்யூ. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். நிச்சயமாக வந்து இப்போது முதல்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் 100% வந்து எல்லோரும் வந்து அந்த கொரோனா கட்டுப்பாடுகளோட ஷூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நிச்சயமாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்.